ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் ஆன்லைன் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் கஸ்டமர் ஏடிஎம் மூலமாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எப்படி வந்து மணி டெபாசிட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதை பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏடிஎம்மில் போய் மணி டெபாசிட் பண்ணணும்னா ஏடிஎம் கார்டு வச்சும் பண்ணலாம், ஏடிஎம் கார்டு இல்லாமலும் வந்து மணி டெபாசிட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு ஆப்ஷனும் தெளிவாக அந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஏடிஎம் கார்டு வச்சு எப்படி மணி டெபாசிட் பண்ணுறது, ஏடிஎம் கார்டு இல்லாமல் எப்படி மணி டெபாசிட் பண்ணுறது, ரெண்டையும் தெளிவாக பார்க்கலாம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனல் இருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட சுவாரஸ்யமான வீடியோஸ் நமக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டில் நம்ம ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணி எப்படி வந்து மணி டெபாசிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏடிஎம் மிஷினில் உங்களோட ஏடிஎம் கார்டை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்லும், லாங்குவேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. லாங்குவேஜ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஏடிஎம் கார்டுக்கான பின் நம்பர் வந்து என்டர் பண்ண சொல்லும். உங்களோட ஏடிஎம் கார்டுக்கான பின் நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. பின் நம்பர் என்டர் பண்ணதுக்கப்புறம் அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் நம்ம மணி டெபாசிட் பண்ண போகிறோம். அதுக்காக லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கேஷ் டெபாசிட் அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே கீழே அமௌண்ட் வைக்கக்கூடிய அந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் டெபாசிட் பண்ணணுமோ அந்த அமௌண்ட் வச்சுருங்க. நான் ஒரு 500 rupees வந்து வைக்கிறேன். வச்சுட்டு டிஸ்பிளேயில் கன்ஃபார்ம் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த கன்ஃபார்ம் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கன்ஃபார்ம் பட்டனை கிளிக் பண்ணதுமே நம்ம எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத அது வேலிடேட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ கொஞ்சம் டைம் வந்து வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கோம், எத்தனை நோட் வச்சுருக்கோம் எல்லாம் டீட்டெயிலாக காட்டும். கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் சைடில் கன்ஃபார்ம் அப்படின்னு இருக்கும். அந்த கன்ஃபார்ம் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் அவ்வளோதாங்க, நமக்கு மணி வந்து உடனே வந்து டெபாசிட் ஆயிரும். வித்தின் செகண்ட்லேயே நமக்கு சிம்பிளாக இந்த மாதிரி ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி வந்து மணி டெபாசிட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஏடிஎம் கார்டை வச்சு மணி டெபாசிட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் நம்பரை வந்து என்டர் பண்ண தேவையில்லை. இது ஒரு ப்ளஸ் நமக்கு. ஸோ அப்புறம் வந்து ஏடிஎம் கார்டு இல்லாமல் எப்படி வந்து மணி டெபாசிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஏடிஎம் மிஷின் போன உடனே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் கீழே உங்களுக்கு ஃபார் கார்ட்லெஸ் டெபாசிட் ஃப்ரெஷ் கியர் அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் கேஷ் டெபாசிட் அப்படின்னு இருக்கும் அடுத்த ஆப்ஷன். அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதும் உங்களோட மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ண சொல்லும். உங்களோட மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. உங்களோட மொபைல் நம்பரை கரெக்டாக என்டர் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடில் கரெக்ட் அப்படின்னு இருக்கும். அந்த கரெக்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் நம்பரை வந்து இதில் என்டர் பண்ணணும். ஸோ எந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் மணி டெபாசிட் பண்ணணுமோ அந்த அக்கௌண்ட் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டில் வந்து ஏடிஎம் கார்டு வச்சு மணி டெபாசிட் பண்ணது நம்ம அக்கௌண்ட் நம்பர் கொடுக்க தேவையில்லை. எந்த அக்கௌண்ட்டு கூட அந்த ஏடிஎம் கார்டு லிங்கில் இருக்கோ அந்த அக்கௌண்ட்டுக்கே வந்து மணி டெபாசிட் ஆயிரும். ஸோ இப்போ வந்து நம்ம இது அக்கௌண்ட் நம்பர் கொடுத்து தான் டெபாசிட் பண்ணணும். ஏடிஎம் கார்டு இல்லைனா அக்கௌண்ட் நம்பரை கொடுத்துட்டு ரைட் சைடில் கன்ஃபார்ம் அப்படின்னு இருக்கும். அந்த கன்ஃபார்ம் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கன்ஃபார்ம் பட்டனை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜில் நீங்கள் கொடுத்த அக்கௌண்ட் நம்பர் யாரோட நேமில் இருக்க அந்த டீட்டெயில் காட்டும். கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் கன்ஃபார்ம் கிளிக் பண்ணதும் அந்த அமௌண்ட் வைக்கக்கூடிய அந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து எவ்வளோ அமௌண்ட் வைக்கணுமோ அந்த அமௌண்ட்டை வச்சுருங்க. அந்த அமௌண்ட் வச்சதுக்கப்புறம் டிஸ்பிளேயில் கன்ஃபார்ம் அப்படின்னு இருக்கும். அந்த கன்ஃபார்ம் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த கன்ஃபார்ம் பட்டனை கிளிக் பண்ணதும் திரும்பவும் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத வேலிடேட் பண்ண ஆரம்பிக்கும். வேலிடேட் பண்ணிவிட்டு எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கீங்க, என்னெல்லாம் நோட்ஸ் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத வந்து காட்டும். கரெக்டு தானே அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு ரைட் சைடில் கன்ஃபார்ம் பட்டன் இருக்கும். கன்ஃபார்ம் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் அவ்வளோதாங்க, வித்தின் செகண்ட்லேயே உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து மணி டெபாசிட் ஆயிரும். ஸோ சிம்பிள் தாங்க. நீங்கள் ஏடிஎம் கார்டு வச்சு மணி டெபாசிட் பண்ணிங்கன்னா அந்த ஏடிஎம் கார்டு எந்த அக்கௌண்ட்டில் லிங்க் இருக்கோ அந்த அக்கௌண்ட்டில் மட்டும்தான் மணி டெபாசிட் பண்ண முடியும். ஏடிஎம் கார்டு இல்லாமல் நீங்கள் மணி டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எந்த அக்கௌண்ட் நம்பர் வேணாலும் கொடுத்து நீங்கள் மணி டெபாசிட் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளாக நீங்கள் இந்த மாதிரி ரெண்டு மெத்தட்லையும் ஈஸியாக வந்து நீங்கள் மணி டெபாசிட் வந்து பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் தெளிவாக ஐஓபி பேங்க் கஸ்டமர் எப்படி வந்து ஏடிஎம் மிஷின் மூலமாக மணி டெபாசிட் பண்ணுறது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்தோம். ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணியும் ஏடிஎம் கார்டு இல்லாமலும் வந்து மணி டெபாசிட் பண்ணுற ரெண்டு மெத்தடும் தெளிவாக பார்த்தோம். ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ரெமோ. தேங்க்யூ.